சேலம் புதிய பேருந்து நிலைய நுழைவாயில் பகுதி அருகே செயல்படும் 5 டாஸ்மாக் கடைகளை அகற்றக் கோரி பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். சேலம் புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு தினசரி 6000 பேருந்துகள் வருகின்றன. இந்த பேருந்துகளில் வரும் வெளியூர் மற்றும் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த தினசரி சராசரியாக 60,000க்கும் மேற்பட்ட பயணிகள் வருகின்றனர். இதுவே வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய வார இறுதி நாட்கள் மற்றும் விசேஷ தினங்களில் 1 லட்சம் பயணிகளை தாண்டி சேலம் புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு வருகின்றனர். இந்த பயணிகளை குறிவைத்து சேலம் புதிய பஸ் ஸ்டாண்டின் வெளியேறும் நுழைவாயில் அருகே 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள், அதாவது 100 மீட்டர் இடைவெளி 200 மீட்டர் இடைவெளி என்ற கேப்பில் மொத்தம் 6 கடைகள் செயல்படுகின்றன. இந்த டாஸ்மாக் கடைகளால் பெருமக்கள் கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக பெண்கள் புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு வர முடியாத நிலை ஏற்படுகிறது. இது குறித்து இந்த கடைகளை அகற்ற வேண்டும் என பல்வேறு அமைப்புகள் போராட்டத்தை முன்னிறுத்த போதிலும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. கடைசியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் பல்வேறு வகையான நூதன போராட்டங்களை கையில் எடுத்தனர். இருந்த போதிலும் அவர்களின் போராட்டத்தை மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. இந்நிலையில் திறந்தோறும் இந்த டாஸ்மாக் கடைகளால் பொதுமக்கள் மட்டுமின்றி ஆட்டோ டிரைவர்களாகிய நாங்களும் அவதி சந்திப்பதாக அந்த பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் செல்லத்துறை இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். ஐயா, இங்கே புது பஸ் ஸ்டாண்டு ஆட்டோ ஸ்டாண்டு பக்கத்திலேயே முன்னாடியே ஒயின் ஷாப் இருக்கு. 12 மணி ஆனாக்கா சாயங்காலம் 10 வரைக்கும் 9:30 வரைக்கும் பெண்கள் நடமாட முடியல. அவன் குடிச்சிட்டு துணி இல்லாமல் அசிங்கமாக போன மாதம் கூட 1 மாதத்துக்கு முன்னாடி ஜனநாயக வாலிபர் சங்க மாவட்ட செயலாளர் திரு பிரவீன்குமார் அண்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அவர் கண்டித்து பல போராட்டங்களை நடத்தினார். அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆட்டோ டிரைவர் நாங்கள் 5க்கும் 10க்கும் இங்கே தொழில் செய்கிற இடத்துல எங்களுக்கு பல இடையூறுகளும் இடைஞ்சல்களும் வருது. எங்கள் முன்னாடியே பாட்டிலை உடைக்கிறாங்க. நாங்கள் பொழப்பு செய்கிறதா இல்லை இவங்கள அடைக்கிறதா, காவல்துறையும் இதை பற்றி எதுவும் கண்டுக்கிறதில்ல. பல புகார் கொடுத்துருக்கோம். உடனடியாக இந்த நிர்வாகம் இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக இந்த மத்திய பேருந்து நிலையம் நுழைவாயிலுக்கு அருகில கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரத்தில் 5 மதுபான கடை இயங்கிட்டு இருக்கு. அரசு டாஸ்மாக் நிறுவனத்து இந்த 5 மதுபான கடையும் பாத்தீங்கன்னா ரொம்ப அருகாமையே இருக்கிறதுனால ஏராளமான குடிப்பிரியர்கள், அவங்கள குடிப்பிரியர்கள் தானே சொல்லணும், அவர்கள் வந்து சாலையில உட்காந்து சாராயம் குடிக்கிறது, வெட்ட வெளியில குடிச்சிட்டு போதையில அரை நிர்வாணத்தோட, ஏன் முழு நிர்வாணத்துல கூட நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிற அவலங்களை தினசரி பார்க்க முடியும். இந்த பகுதியில பெண்கள், போக்குவரத்து பயணிகள், பொதுமக்கள் யாருமே நடமாட முடியாது. இங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள்ல இருக்கிறவங்க காலையில வந்து கடையை திறந்தாங்கன்னா 24 மணி நேரமும் இங்க டாஸ்மாக் சரக்கு கிடைக்குது. குடிச்சிட்டு எல்லாம் வாசப்படியிலேயே வாந்தி எடுத்து வைக்கிறது. இங்க இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்களுடைய ஆட்டோவில் வந்து போதையில படுத்து தூங்கிடுறது, வாந்தி எடுத்து வைக்கிறது, இப்படி முகம் சுளிக்கக்கூடிய பல செயல்கள், பல சொல்லனா துயரங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஆளாகிறாங்க. இது குறித்து கடந்த 1.5 வருஷமா அரசு அதிகாரிகிட்ட முறையிட்டு இருக்கிறோம். ஆனா முறையிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. கடைசியா வந்து போன மே மாசம் போராட்டத்துக்கு முன்னெடுத்தோம். அப்போ மே மாசம் 1ஆம் தேதி எல்லாம் கட்டாயம் நாங்க வந்து கடையை க்ளோஸ் பண்றோம், நாங்க பண்ணல. அதுக்கப்புறம் ஜூன் மாசம் நாங்க, அப்புறம் ஜூலை நாங்க, ஆகஸ்ட் நாங்க, இன்னைக்கு செப்டம்பர் மாசம் வந்துருச்சு. இன்றைக்கு வரைக்கும் மாவட்ட நிர்வாகம் இந்த கடையினுடைய எண்ணிக்கை குறைப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு வட்டாட்சியர். அதே போல டாஸ்மாக் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கொடுத்தாங்க. அந்த எழுத்துப்பூர்வமான உறுதியை கூட இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றவில்லைன்னு சொன்னா இந்த அதிகாரிகள் என்னைக்குமே உண்மை பேச மாட்டார்கள் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அப்ப இது அடுத்த கட்டமாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனநாயக மாதர் சங்கம், அதே போல பொதுமக்கள், இங்க இருக்கக்கூடிய தொழிலாளிகள், இங்க இருக்கக்கூடிய நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் அத்தனை பேரையும் இணைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு நாங்கள் முன்னெடுப்பதற்கான எல்லா விதமான தயாரிப்பு பணிகளிலும் ஈடுபட்டு இருக்கிறோம். அதிகாரிகள் இந்த ஊடகத்தின் மூலியமாவது இதனுடைய முக்கியத்துவம் புரிந்து இந்த கடையினுடைய எண்ணிக்கையை குறைக்கணும். இல்லைன்னு சொன்னா வலுவான போராட்டம், இந்த அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை உண்டாக்கக்கூடிய வகையில அந்த போராட்டம் நடக்குங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். உடனடியாக இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வெளியூர் உள்ளூர் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன்.